இன்று ராம்குமாரனுடைய தாயார் புஷ்பம் அவர்கள் தாக்கல் செய்த சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்த மனு மேன்மிகு நீதியரசர் PN பிரகாஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் எந்தவித மறுப்பும் தெரிவிக்க இயலாது என்றும், நாங்கள் எந்தவித ரிப்போர்ட்டும் அதற்கு பதிலளிக்க இயலாது என்றும், கண்டிப்பாக இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தான் கேட்டார்களே தவிர, அந்த மனுவினுடைய சங்கதிகளை பொறுத்து அது சம்பந்தமாக மறுக்குவிதமாக எந்தவித பதிலையும் சொல்லவில்லை. இந்நிலையில் ராம்குமார் தரப்பில் புஷ்பம் அம்மாள் தரப்பில் நான் தான் அந்த மனுவை எடுத்து பேசினேன். அந்த மனுவில் இந்த கொலையை நிச்சயமாக அப்படியே இருந்திருந்தால் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தான் செய்திருக்க இயலும். அவருக்கு சுவாதிக்கு வெட்டுப்பட்ட வெட்டுகள் 4 வெட்டுகள் ஒரே இடத்தில் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த வெட்டை சாமானியமாக ஒரு நபர் வெட்ட இயலாது என்பதை வலியுறுத்தியும், மற்றும் தமிழச்சியினுடைய பதிவுகளை எடுத்து உரைத்து அதில் வேறு குற்றவாளிகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது, அது சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தோம். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு புகார்தாரர்களுக்கு உரிய மரியாதை அளித்து அவருக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ அதே வாய்ப்பை எதிரிக்கும் அளித்துள்ளது. அந்த அடிப்படையில் எதிரியினுடைய கருத்தையும் கணக்கில் கொண்டு, எதிரி தரப்பில் தாக்கலான மனுவையும் கணக்கில் கொண்டு விசாரணை செய்யப்பட வேண்டும், அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு நீதிமன்றத்தில் எங்கள் தரப்பில் எடுத்து வைத்தோம். நீதியரசர் நிச்சயமாக இது சம்பந்தமாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் என்றும், அது சம்பந்தமாக நல்ல உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் திறந்த நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளார். வழக்கு மனு உத்தரவிற்காக வாய்தா போடப்பட்டுள்ளது. சார், ஏற்கனவே புழல் சிறையில் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லி இதே நீதிபதி PN பிரகாஷ் உங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாரு. இப்போது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பு எப்படி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீதிமன்றம் எப்படி வரும்னு நாங்கள் இப்போ அனுமானிக்க இயலாது. ஆனால் நீதிமன்றம் நிச்சயமாக மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வர வேண்டும், மீண்டும் வழக்கு தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக தான் வழக்கு வரணும். ஆனால் அதற்கு மாறான நிலை இருக்கிறது. அது சம்பந்தமாக ஏற்கனவே அவர் கொடுத்த உத்தரவு சம்பந்தமாக மேல்முறையீடு செய்ய உள்ளோம். அது சம்பந்தமாக இப்போது சொல்ல இயலாது. அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுக்கான உத்தரவை உடனே பிறப்பிக்க வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? பொதுவாக காவல்துறை என்ன செய்தாங்கன்னா, இவங்க தவறான அடையாளத்தோடு போய் ராம்குமாரை கழுத்தறுத்துருந்தாங்க. இப்போ ராம்குமாரை கழுத்தறுத்தது தவறு காரணமாக ராம்குமாரவே குற்றவாளியாக்கணுங்கிறது முயற்சி பண்ணதே தவிர காவல்துறைக்கு உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்க, உண்மையான குற்றவாளிகள் தெரியும். அதனால் ராம்குமாரை கழுத்தறுத்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா நிறைய காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுனால ராம்குமாரவே குற்றவாளியாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் என்ன காரணத்துக்காக காவல்துறை மறைக்கிறாங்க? அதான் ராம்குமாரை கழுத்தறுத்துருந்தாங்க. ராம்குமாரை கழுத்தறுத்தது காவல்துறை கழுத்தறுத்தது அப்படிங்கிறது வெளியே வந்துடும். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ராம்குமாருடைய அப்பா செங்கோட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளிச்சிருக்காரு. அந்த புகார் மனு விசாரணையில் இருக்குது. இந்த நிலையில் உண்மை குற்றவாளிகள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ராம்குமாரை கழுத்தறுத்தது போலீஸ் தான் அப்படிங்கிறது வந்துடும், போலீஸ் செய்த தவறு வெளியே வந்துடும், காவல்துறை செய்த தவறு வெளியே வந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் உண்மை குற்றவாளிகள் தெரிந்திருந்தும் காவல்துறையினர் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாஜக நிர்வாகி கருப்பு முருகானந்தம் தமிழச்சி மீதும் திலீபன் மகேந்திரன் மீதும் அவரை கைது செஞ்சுட்டாங்க. இப்போ தமிழச்சி அன்றைக்கி அது இதை ரொம்ப கடுமையாக பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது திலீபன் மீது இங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. எங்கள் சென்னையில் வச்சு மப்டியில் போலீஸ் மாதிரியான குண்டர்களோ கைது செஞ்சுட்டு போனாங்க. ஆனால் அவரை எங்கே கைது செய்ததாக சொல்லியிருக்காங்கன்னா, நாகப்பட்டினத்தில் வச்சு கைது செய்ததாகவும் திருவாரூர் நீதிமன்றத்தில் வச்சு அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் ரிமாண்ட் பண்ணிவிட்டு சிறைச்சாலையிலையும் அவரை தனிமை சிறையில் வச்சுருக்காங்க. மேலும் அவருக்கும் மனநோயாளிங்க மாதிரியான சான்றிதழ் வழங்கி டாக்டர்கிட்ட சான்றிதழ் பெற்று அவரை மனநோயாளி செல்லில் அடைச்சி வச்சுருக்காங்களாம். இது ஒரு கடுமையான இது. இரண்டாவது, பிணையில் விடும் குற்றத்திற்கு கடுமையான பிணை ஜாமீன்தாரர்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இருந்த போதிலும் அங்கே உள்ள நீதிபதி 7 ஆண்டுகளுக்கு, அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அவருக்கு கொடுத்த பிணையை கூட மறுத்து அவருக்கு பிணை கொடுக்க விடாமல், ஜெயிலிருந்து வெளியே வர விடாமல் நீதித்துறையும் உடந்தையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் உண்மையை வெளியே கொண்டு வர விடாமல் காவல்துறையும் நீதித்துறையும் ஏமாறிக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அதுதான்.